அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழ் எண்ணின் பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ் எண்ணினம் வார்த்தை அடிப்படையில், சாணங்கள் அடிப்படையில், இடத்தை பொறுத்தளவு சொல்லப்பட்டு வருகிறது. இதான் இந்த எண்ணினம் தான். இந்த எண்கிணத்தை பற்றி நான் சொல்லி வருகின்றேன். அதாவது அறிவு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, தேர்தல் போட்டி, பந்தய போட்டி, இதையெல்லாம் போட்டி. போட்டிங்கிறது அது ஒரு கடவுள் போல், முருக கடவுள், விநாயகர் கடவுள், ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இப்படி துளசி செடி, தும்ப செடி அப்படி சொல்கிறது போல் அந்த போட்டி, அறிவு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, தேர்தல் போட்டி, பந்தய போட்டி என்ற வார்த்தைகளுக்கு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. அறிவு போட்டிக்கு 1, 9, 7, 6, 5, 2, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 36. அதோடைய விதி என்கிறது 9. திரிகோண சாணம் 9வது வீடு. அறிவு போட்டியானது 9வது விதி எண்ணில் ஒளி கொடுக்கிறது. அதுக்கு சாணப்பலன் 9வது எண்ணில் தொடுகிறது. பேச்சு போட்டி 1, 9, 7, 6, 5, 2, 6 இதையெல்லாம் கூட்டினாக்கா 34. அதோட விதி என்கிறது 7. அதுவும் கேந்திர சாணம் என்று சொல்லக்கூடியது. எழுத்து போட்டி, எழுத்து போட்டிக்கு எண்கிணிதம் 4, 8, 4, 9, 6, 5, 2, 6 இதெல்லாம் கூட்டாக்கா 58. அதோடைய விதி என்கிறது 4. சுகஸ்தானம், அது ஒரு வெற்றி வைப்பான இடம் தான். தேர்தல் போட்டி அப்போது 8, 9, 7, 1, 5, 2, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 38. இதோட விதி என்கிறது 2. பந்தய போட்டி 9, 5, 7, 2, 6, 5, 2, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 42. அதோடைய விதி என்கிறது 6. உடுக்கைக்கு 4 எழுத்து 3, 7, 7, 5 அதெல்லாம் கூட்டாக 22. அதோட விதி என்கிறது 4. இடுக்கண் 5 எழுத்து 2, 7, 7, 1, 6 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. ஆசாரம், ஆசாரம் தான் முதல்ல முக்கியம் யாருக்குமே. நான் ஜாதி ஆசாரத்தை சொல்லலை, அது எதுக்குன்னு ஒரு ஆச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆச்சாரத்தை பற்றி தான் சொல்லப்படுகிறது. ஆசாரம் ஆ 8, சா 1, ரா 3, இன்னும் 7 ஆச்சாரம். இதையெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. இதுதான் ஆச்சாரம். அப்போது ஆச்சாரம் என்று சொல் 9வது எண்ணில் அதோடைய பவர் கிடைக்கிறது. 9வது எண்ணில் அதோடைய சக்தி கிடைக்கிறது. ஆச்சாரத்துக்கு சூரிய வெளிச்சம் எப்படி ஒவ்வொரு சந்திர வெளிச்சம், சூரிய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம் எப்படி ஒவ்வொரு எண்ணில் படுகிறது, அதுபோல் ஆச்சாரமானது எண் 1இல் படுகிறது. அப்போது அறிவு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, தேர்தல் போட்டி, பந்தய போட்டி, இப்படி இந்த 5 என்ன எத்தனை வகையான போட்டிகள்லாம் இருக்குது. கபடி போட்டி இருக்குது, கிரிக்கெட் போட்டி இருக்குது, குத்துச்சண்டை போட்டி இருக்குது, ஓட்டப்பந்தய போட்டி இருக்குது, இன்னும் எத்தனையோ போட்டி இருக்குது. இருந்தாலும் அது சிறந்தவைகள் பந்தய போட்டியிலே எல்லாம் அடங்கி போகுது. ஆனால் இந்த 5 போட்டிகளுக்குமே போட்டி அப்படிங்கிற சொல் வார்த்தை முருக கடவுள், விநாயகர் கடவுள், அப்படி ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், துளசி செடி, தும்ப செடி இப்படி சொல்லுகின்றது போல் அது ஒரு போட்டி, அது ஒரு பொதுவான சொல். அறிவு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, தேர்தல் போட்டி, பந்தய போட்டி என்ற வார்த்தை அடிப்படையில் அந்த போட்டிகளுக்கு போட்டிகளும் ஒவ்வொரு சாணத்தை அடைந்துதான் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த வெறித்தனத்தை ஏற்படுத்தினாதான் எதையுமே சாதிக்க முடியும். வெறித்தனம் இல்லை என்றால் அது சாதிக்க முடியாது. அதனால் இந்த போட்டி உடையவர்கள் எல்லா வகையிலும் திறமைக்கு பிறகு தான் அவர் போட்டிக்கு வருகிறாரு.
பாடின பிறகு மேலே அடித்ததுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தரும் பயிற்சி பெற்ற பிறகு தான் போட்டி என்ற சாணத்துக்கு வருவார்கள். முதல்ல எடுத்தோடனே வரமாட்டாங்க. அதனால் இந்த அறிவு அந்த போட்டிகள் 5, 6 வகை இன்னும் எண்ணற்ற வகைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த தூக்கி வீசுதல் என்ற ஒரு போட்டிலாம் நிறையா இருக்குது. போட்டிகள் வந்து நிறையா இருக்குது. அந்த பந்தய போட்டிலாம் மற்ற போட்டியெல்லாம் அடங்கியிருக்கு. இந்த வார்த்தை அடிப்படையில் ஜோதிட பலன் எப்படி எழுதப்பட்டது, ஜாதகப்படி எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நான் இந்த தெளிவாக இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். டிசம்பர் 31 ஆனால் என்னுடைய யூடியூப்பு செப்டம்பர் மாதமே நான் ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் இதை டிசம்பர் 31 தான் நான் ரெகுலராக இதை தினமும் வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அது உண்மையா பொய்யா என்று நான் உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். எண்கணிதம் மூலமாக கணிச்சு அதை விதி எண்களை நான் தந்து வருகின்றேன், சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆகவே பொய் மெய் என்பது பொய்யும் 1ஆம் இடத்தை குறிக்கும், மெய்யும் 1ஆம் இடத்தை குறிக்கும். அதுக்கு அதனுடைய பாவக்கிரங்களை வைத்து தான் பொய் மெய்ன்னு சொல்ல முடியும். லக்னத்திலேயும் ராசிலேயும் பாவக்கிரகங்கள் அதிகமாக இருப்பவர்கள் பொய் சொல்லுவார்கள். சுபக்கிரகங்கள் நட்பு சுபத்துவம் பெற்றிருந்தால் லக்னத்தில் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் மெய்யாகவே சொல்லுவார்கள். அதுபோல் 11ஆம் இடத்துலையும் அந்த கணக்கு காட்டுகின்றது. 11ஆம் இடத்தையும் சொல்லலாம். பொய் சொல்ல வைக்கப்படுவார்கள், அவர்கள் மெய்யவே சொல்லுவார்கள். ஆனால் ஆகவே இந்த பொய் மெய் இரண்டுக்கும் ஒன்று தான். அதை லக்னம் அந்த இடத்தை பொறுத்து சந்திரன் சேர்ந்த கிரகங்கள் அவை வைத்து தான் சொல்ல முடியும். ஆகவே இந்த போட்டியும் ஒவ்வொரு சாண அடிப்படையை குறிப்பிட்டு வருகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணை பிடித்து தான் வருகிறார்கள். ஏன்னா ஒருத்தர் வைத்து ஒருவர் போகிறது போல தான் இது. ஒரு பின்னால் முன்ன பின்ன எப்படி போகிறாங்களோ அது போல தான் இந்த போட்டிகளும் அந்த நம்பர்களும் அந்தந்த சாணத்தை பிடித்து அவர்களுக்கு தகுந்த வழிமுறைகளை பிடித்து கொடுத்து அவரவர்கள் வெற்றி பெறுவதற்கான இது போட்டி. இந்த 5, 6 விதமான போட்டி. அதனால் வந்து அறிவு போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, தேர்வு போட்டி, பந்தய போட்டி, இப்படி எண்ணற்ற போட்டிகளுக்கும் இது தலைப்புகளை அதனுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து வலது பக்கமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து 2 வார்த்தைகளை வைத்து தான் அந்த போட்டி நடைபெறும். அதனால் வந்து உடுக்கை என்ற ஒரு வார்த்தை 4. அப்போ உடுக்கை என்பது இடுக்கண் அதனுடைய விதியின் 5. உடுக்கையை விட இடுக்கண் கூடுதலாக இருக்கிறது என்பதை இந்த சாணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் வந்து ஆச்சாரம் பொய்மெய் போல, அந்த ஆச்சாரங்கிறது பொய்மெய் போல எவர் உண்மையாக நடந்துகளோ அவர்கள் சுபக்கிரகங்கள், எவர்களுக்கு வந்து பொய்யாக இருக்கோ அது வந்து அப்படி ஒரு கணக்கு. அந்த ஸ்தானத்தில் 1ஆம் இடத்துக்கு அப்படி ஒரு ஆச்சாரம் இல்லாதவனுக்கு அசுபக்கிரகங்கள், ஆச்சாரம் உள்ளவர்களுக்கு சுபக்கிரகங்கள். சுபக்கிரகமும் அசுபக்கிரகமும் சேர்ந்தால் ஆச்சாரமும் அவனிடம் இருக்கும், ஆச்சாரம் இல்லாமலேயும் இருக்கும். அதுதான் 1ஆம் நம்பர் வந்து அந்த பொய்மை ஆச்சாரம் என்பதெல்லாம் 1ஆம் இடத்தையே பிடித்து வைத்துள்ளது. எந்த ஒரு எண்கணிதம் இல்லாமல் எந்த வார்த்தை நடக்காது. நம்பர்கள் ஒத்துக்கிட்டால் தான் வார்த்தையில் ஒத்துக்கும், வார்த்தையில் ஒத்துக்கிட்டால் தான் நம்பர்கள் எண்கள் ஒத்துக்கொள்ளும். ஆக மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த எண்ணுக்குள்ளே எல்லா வார்த்தைகளையுமே அடங்கி உள்ளது. அதனால் இந்த 247 எழுத்தும் நமக்கு முக்கியமானது. நம்முடைய எதிர்காலத்துக்கு வருங்காலத்துக்கெல்லாம் இந்த எண்கணிதம் தமிழகத்தில் மிக சிறப்பாக சொல்லி மகிழக்கூடிய அளவுக்கு உண்டு. இது தமிழ் ஜோதிடத்துக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் உலக நாட்டில் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை நாட்டு நம்ம தமிழ் மக்களுக்கும் இந்த எண்கணிதம் அவர்களுக்கு நேர்மையை தரும், புகுந்து பேசக்கூடிய அளவுக்கு இடம் உண்டு.
நம் மொழியால் நமக்கு மெய் கிடைத்துள்ளது. நம்ம மொழி தான் சிறந்த மொழி, நம்மளுடைய எண்கணிதம் தான், நம்மளுடைய மொழி தான் உண்மையில் பேசப்பட்டு வருகிறது என்று நம்மளுடைய அனைத்து தமிழர்களும், ஆங்கங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் சொல்லி பேசி அதை பெருமைப்படுத்த அளவுக்கு இந்த எண்கணிதத்தை நான் அமைத்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.